இவ்வளவு நாளா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தது பிரதிபலனா நிறைய பூ பூத்துருக்கு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடைச்சது. வா உனக்கு தரேன். இந்த மாத்திரை குப்பத்தூர் எனக்கு கிடைச்சது. நீங்க போடாதீங்க, கசப்பா இருக்கு. இந்த மாத்திரை ஒரு பேஷண்ட் போட்டுக்கும் போது அவன் வாயில இருந்து எடுத்து போட்டா கிருந்து. வெரி இன்ட்ரெஸ்டிங். பழக்கம்ல ஃப்ரெஷ்ஷா பை கிளாஸுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே. சோ லைட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங், மொபிலிட்டி மட்டும் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஒரு வழியா பண்ணி முடிச்சுட்டு போர் அடிக்குதேன்னு உட்காட்டு இருந்தேன். கிளாஸ்ல யாருமே இல்ல. நம்ம தொடப்பு குச்சி தோழி ஒருத்தவங்க பார்ல தொங்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம மைண்ட் சும்மா இருக்குமா, அவங்கள புடிச்சு நோண்டலாமேன்னு தங்கச்சி சும்மா தானே இருக்க, பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னன் புள்ள படிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை பிச்சனை கூப்பிட்டேன். அவ இருக்கிறது 4 நல்லெலும்பு, 2 கையில ஏறதுக்கு முக்குது, ஒத்த கையில ஏறி என் கையை பறி கொடுக்க விரும்பல, நீ வேற ஆளை பாரு, நான் வரலன்னு சொல்லிட்டேன். விடுவானா நானு? சிங்கப்பெண்ணே ஆனிமே உன்னை வழங்குமே அப்படி இப்படி மோட்டிவேஷன் டைலாக்லாம் விட்டு ஒரு வழியா பிச்சனைக்கு ஒத்துள் வச்சாச்சு. இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு அந்த தங்கச்சி தான் மாட்டிச்சு. ஒரு வழியா பிச்சனை ஹேஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இதோட எடிட்டட் வெர்ஷன் நேத்து மாசா போஸ்ட் போட்டிருக்கேன். பாக்காதவங்க அங்க போய் பார்த்துட்டு இப்படி ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு கமெண்ட் போட்டு போயிடுங்க. இங்க பிச்சனை முச்ச கையோட பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம டான்சர் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து அண்ணன் என்ன ஈஸியா கிளிப் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொடுனாரு. ஆகா ஆடு வந்து அதுவா மாட்டிக்கிச்சின்னு சும்மா படையப்பா மாதிரி நம்ம கத்துக்கிட்டு வித்தையெல்லாம் ஒரு கள்ளி தெளிச்சு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கிரௌட் ஆரம்பிச்சிச்சு. இவர் தான் நம்ம வடக்கு நம்பர். இந்த பார்ல பேக் சம்மர் எனக்கு அப்புறம் இவர் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காரு. இதை ட்ரை பண்ணிதான் கால் ஒரு தடவை உடஞ்சது. அப்புறம் இன்னைக்கு கண்டென்ட் கொடுத்த அந்த தங்கச்சிக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தேன். 100 சொல்லிட்டு கடையை முடிக்கிற பாய். அப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கப்பா.